இங்கே ஒரு ஃபிலிம் ஆக்டர் பல மணி நேரம் மேக்கப் பண்ணிட்டு வெளியில வரானா, பார்த்தா அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோக்கு உடம்பு முடியலன்னு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுது. சரி போறீங்க, இந்த மேக்கப்பை கலைச்சு விட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, டைரக்டரோ இந்த மேக்கப் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா, அதனால நாளைக்கு ஷூட்டிங்க்கு வர வரைக்கும் இந்த மேக்கப்போடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடப்பாவீங்களா, இதோட வெளியில போனா ரோட்ல இருக்கக்கூடிய நாயெல்லாம் என்னதானே தரத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியில போறானா. வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறி ஆகணும். பஸ்ஸில் ஏறுனா டிரைவர்லேருந்து உட்காந்துருக்கக்கூடிய பேசஞ்சர் வரைக்கும் நம்மளால பார்த்துட்டு எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. என்ன பண்ண, அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சிட்டு நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கையில் இருக்கக்கூடிய அந்த நெயில் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள வந்துட்டு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் எதையும் பிடிக்காம நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானா. பஸ் போகிற ஸ்பீடுக்கு இங்கேயும் அங்கேயும் அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் காமிச்சிட்டு இருக்க. ஏற்கனவே இவனை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இருக்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தவன் மட்டும் நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஓரமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு தன்னுடைய ஸ்டாப் வந்தோடனே இறங்கி போய்கிட்டு இருக்கான். இதே கெட்டப்போட தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனா ஃப்ரெண்டும் பயந்து இவனோட கண்ணத்துலயும் ஓங்கி அரைஞ்சிடுறான். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. மறுநாள் காலையில வீட்டுல இருக்கக்கூடியவங்க சமைச்சு கொடுத்துடுறாங்களா, அதை சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தா ஒரு ஸ்பூனை கூட அவனால பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான். சரி கையிலே எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போனா, பக்கத்தில் உட்காந்து இருக்கக்கூடியவனும் கையை வச்சு தொடாத, நாங்கள்லாம் சாப்பிட வேணாமா, மரியாதையை ஓடிப்பிடு அப்படின்னு சொல்கிறானா. இப்போ பசியால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வேற வழி இல்லாமல் குழந்தைங்க குடிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராவை எடுத்து அவனோட சூப்பில் வச்சு குடிக்க வச்சுட்டு இருக்காங்களா. எப்படியோ ஒரு நாள் பொழுத அடி வாங்கி திட்டு வாங்கி கழிச்சாச்சு. எப்படியாவது ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறானா. இப்போ பஸ்ஸும் வந்துடுது. அவனும் மனசுக்குள்ளேயே இந்த பஸ் டிரைவர் நம்மளை பார்த்துட்டு நிப்பாட்டுவானா இல்லை போயிடுவானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. ஆனால் இவனை பார்த்துட்டே அந்த டிரைவரும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சரோட முகத்துலயும் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இவனை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் திரும்பிக்கிறாங்க. என்னது, என்னை பார்த்தா வந்து பயமா இல்லையா, ஒருவேளை மேக்கப் எதுவும் கலைஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே திரும்பினா, ஷூட்டிங் கேன்சல் ஆனப்ப இவனை மாதிரியே வெளியில வந்த ஒருத்தவன் அங்க நின்றுட்டு இருக்கான். அவனுடைய மேக்கப் வந்து இவனை விட ரொம்ப கொடூரமா இருக்கா. இப்ப இவனை பார்த்துட்டு ரொம்ப அப்பாவியா ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா?